பிக் பாஸ் வீட்டில் முகத்துக்கு நேராக பேசுகிற கேரக்டரில் வாட்டர்மெலனும் கண்டிப்பாக இருக்கார். இப்போ அண்ணனும் தம்பியும் அண்ணனும் தங்கச்சி என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா இவங்க பேசுகிறதுலேருந்து சில அப்டேட்டுகள் எடுக்கலாம். நேற்று விஜய் சேதுபதி மேலே ஒரு எல்லாருக்கும் சின்ன வருத்தம். ஏன்னா வாட்டர்மெலன் கனியை பற்றி பேசும்போது டக்குன்னு அதை நிறுத்திட்டாப்புல. ஏன்னா அவங்க ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணலைங்க. நாமினேஷனுக்கே வரல. அதுக்கு அந்த பாண்டிங் பாசத்தை வச்சு விளையாடுறாங்க. இன்னொன்று அந்த சமையலை அஸ்திரமாக பயன்படுத்துகிறாங்க, பிரம்மாஸ்திரமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை வாட்டர்மெலன் சொல்லும்போது அதை ஏன் தடுத்தார் விஜய் சேதுபதி அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது. அதை பற்றி தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா, கனி பார்க்கத்தான் கனி, ரொம்ப நல்ல கனி, ஆனால் விஷம் அது அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. நான் முதல் நாள்லேருந்து பார்க்குறேன் அவங்க கொஞ்சம் விஷம் ஒரு குரூப்பிசம் பண்ணிக்கிட்டு தான் அவங்க இருக்காங்க. உடனே நோட் பண்ணியானே, நீ கனியை பற்றி சொல்ல தொடங்கினோன்னு ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒரு கிளாப்ஸ் வந்தது. அப்போ அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் என்னன்னு தெரில, அதை முடிக்க விடலைல்ல. சரி, அதை நான் அது பரவாயில்ல. ஆனால் எல்லோரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போதும் நம்ம 2 பேர் தானே டிஃப்ரெண்ட்டாக சொன்னோம். எல்லாம் அரோராங்கும்போது நான் ரம்யா ஜோவை பற்றி கரெக்டாக எடுத்து வச்சேன், நீ கரெக்டாக கனியை பற்றி எடுத்து வச்சேன். நமக்கு கேம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நான் இதை வரவேற்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஒரே ஆட்டு மந்தையாக போடும்பொழுது ரம்யா ஜோ சொல்லியிருக்காங்க, இந்த வீட்டுக்குள்ளே நான் 4 வாரம் 5 வாரம் தாண்டிட்டேன்னா ஏதோ கடனெல்லாம் அடைச்சிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு பணம் முக்கியம். கேமை அவங்க ஆடலை தானே, அதான் தான் பார்வதி சொல்கிறாங்க. அவங்க சொன்னதுக்கு பிறகு அவங்க அழுகுறாங்க. அதெல்லாம் அர்த்தம் இல்லாத காட்சி. அதேமாரி கனி நிறைய பேர் கண்டுக்கவே மாட்டேங்கிறோம். அவங்க ஒரு சிறந்த பிளேயர்னு நினைக்கிறோம். ஒன்றுமே அவங்க பர்ஃபார்ம்னா என்னென்னா, தனக்கு தேவையானவன் தப்பு பண்ணாலும் முகத்துக்கு நேராக சொல்லணும். வாட்டர்மெலன் பார்வதியை சொன்னார்ல, பார்வதி பாட்டுப்பிள்ளைன்னு சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி ஆடுங்க கேமு.